ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம யூஸ்வலாக கார் ரிவ்யூஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பைக் என்கிட்ட வந்திருக்கு, அதனால் அதை ரிவ்யூ பண்ணலான்னு தூக்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ இது வந்து ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டார் 650. யூஸ்வலாக நம்ம ராயல் என்ஃபீல்டில் வந்து சிங்கிள் சிலிண்டர் பைக்ஸ் தான் பார்த்துருக்கோம். கிளாசிக் 350, தண்டர்பேர்டு, ஹிமாலயன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைமாக ராயல் என்ஃபீல்டு வந்து இதை கொண்டு வந்தாங்க. ஸோ ட்வின் சிலிண்டர் என்ஜின், ரொம்பவே ஒரு சந்தோஷமான நியூஸ், அதாவது ராயல் என்ஃபீல்டு ஃபேன்ஸுக்கு. ஆனால் வண்டி வந்து கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் என் கைக்கு இப்போ தான் வந்துச்சு, அதனால் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் லுக் வைஸ் பார்க்குறோன்னா, வண்டி ரொம்ப ஒரு விண்டேஜ் லுக் வித் கொஞ்சம் மாடர்ன் எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி மிக்ஸில் கொடுத்துருக்காங்க வண்டியை. நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டி லுக் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆப்வியஸ்லி, ஏன்னா இந்த ரவுண்ட் ஹெட்லாம்ப்ஸ், இந்த பழைய பல்சரில் வர மாதிரி 2 ரவுண்ட் டயல்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. வீலுமே ஸ்போக் வீல் தான், வேணும்னா நம்ம அலாய் வீல் மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த சைலன்சர் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா பேக்லேருந்து பார்க்குறப்போ 2 சைலன்சர் தெரியும், ஏதோ பின்னாடிலேருந்து பார்க்குறப்போ ஏதோ ரொம்ப பெரிய வண்டி போகிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் முக்கியமாக நம்ம வீடியோவில் டெக்னிக்கலாக நம்ம எதுவும் பேச போகிறதில்ல, ஏன்னா டெக்னிக்கலை தெரிஞ்சு எனக்கும் ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீங்களும் எதுவும் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம ஜாலியாக அப்படியே வண்டியை பற்றி ஜென்ரலாக ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு ரிவ்யூ பண்ணிடுவோம். உட்காந்தா ஒரு கெத்தான ஃபீல் வருது, ஏன்னா வண்டியோட வெயிட் இருக்குது, சரியான வெயிட் இந்த வண்டி. உட்காந்த உடனே ஓகே ஒரு பெரிய வண்டி ஓட்டுறோன்ற ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு, ஜாலியாக இருக்குது. ஏன்னா இந்த வண்டியை நான் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். ஃப்ரெண்டோட வண்டி தான், சும்மா எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு. நல்லாயிருக்கு இந்த வண்டி. ஆனால் ஹைட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும், ஏன்னா எனக்கு ஹைட் வந்து 5'4". ஸோ 5'4"க்கு வந்து ஃபுல்லாக என்னால் லேண்ட் பண்ண முடியல, ஏன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து இந்த கரெக்டாக இந்த கால் வைக்கிற இடத்துல இருக்குது. அது கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்கலாம். நடுவில் கொடுத்துருக்காங்களா, காலை கரெக்டாக வைக்க முடியல. அதே மாதிரி பின்னாடி உட்கார்றப்போவும் இது வந்து சரியான பொசிஷன் கிடையாது. லாங் ட்ரைவ்ஸ் போகிறதுக்கு இது பேக் பில்லியனுக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. ராயல் என்ஃபீல்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி ஏபிஎஸ் இருக்குது இந்த வண்டியில், ஹெட்லைட்ஸ், பேட்ரி இண்டிகேட்டர்ஸ், இவ்வளோ தான். ஆர்பிஎம், ஸ்பீடோமீட்டர், வேறு எதுவுமே கிடையாது. ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் இந்த கூகுள் மேப்பு அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது கூகுளில் இந்த வண்டியில். ஸோ வண்டியோட என்ஜின் சவுண்டு பாருங்கள், இது வந்து ரொம்ப ஒரு நியூ கண்டிஷனில் இருக்கிற வண்டி. ஸோ இதோட சவுண்ட் எப்படின்னு பாருங்கள். வண்டியோட இந்த சவுண்டு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸோட வண்டி இருக்கிறப்போ பின்னாடி போய் நின்றுப்பேன். ஸோ காற்று வர்றப்போ அது மூஞ்சில் 2 சைட்லேருந்து அடிக்கும், அது நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வண்டியை ஆன் பண்ணுறப்போ அந்த ஃபீல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த சவுண்டுமே இது வந்து ட்வின் சிலிண்டர் என்ஜின், 650cc டபுள் சிலிண்டர் இருக்கிறதுனால 2 சைலன்சர் கொடுத்துருக்காங்க. அந்த 2 எக்ஸாஸ்டோட சவுண்டும் மிக்ஸ் ஆகி வர்றப்போ அந்த தம்பே வேறு. ஸோ இந்த வண்டி இப்படியே யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் இந்த எக்ஸாஸ்ட்லாம் மாற்றிட்டு, இந்த ஹேண்டில் பார்லாம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டு, சஸ்பென்ஷனும் வேணால் ஜாப்பனீஸ் கிட்டு போட்டு மாற்றினா அது வந்து வேறு லெவலில் இருக்கும். வீலுமே அலாய் வீலில் போட்டால் அப்படி அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடி ஹெட்லைட்ஸ் போட்டுக்கலாம். அப்படி நீங்கள் மாடிஃபை பண்ணிங்கன்னா, இது வந்து ஸ்டாக் கண்டிஷனில் இருக்குது, இதை வந்து தொடுற மாதிரி இல்லை. ஸோ இதை வந்து அப்படி மாடிஃபை பண்ணால் பயங்கரமாக இருக்கும். ஃபைனலி இந்த வண்டி ப்ராக்டிக்கலாக எப்படி? ஸோ இந்த வண்டி ஹைவேல நான் ஓட்டிகிட்டு வந்தேன், ட்ரிவாண்ட்ரம் டு கன்னியாகுமரி. ஸோ அந்த ஹைவேல வந்து சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் அந்த வண்டியை ஓட்டினேன். ஏன்னா சவுண்டு ஒரு பக்கம், கம்ஃபர்ட் ஒரு பக்கம். ஆனால் அப்படியே நான் டிராஃபிக்குள்ளே வந்தேன் பாருங்கள், ஐயோயோ ஏன்டா இந்த வண்டியை எடுத்தோம் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வண்டியோட வெயிட் ஒரு பக்கம், ஹேண்டில் பார் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம பொசிஷன் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம இப்படி உட்கார்றோன்னா கொஞ்சம் பெண்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரைட்டாலாம் இல்லை. நீங்கள் மேபி ஹேண்டில் பார் ரைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பின்னாடி இழுத்தீங்கன்னா பொசிஷன் கரெக்ட் ஆகும். பட் ஸ்டாக் கண்டிஷனில் ஓட்டுறப்போ கொஞ்சம் இப்படி பெண்ட் ஆகி ஓட்டுறப்போ மாதிரி தான் இருக்கும். அதுவும் நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுறப்போ இப்படி வளைச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் தான் ஃப்ரண்ட்டு. ஸோ டேர்ன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நீங்கள் சாப்பிடணும் நல்லா. அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு ஓட்டிகிட்டு வந்தால் எனக்கு சரியான ஷோல்டர் பெயின். அது யூஸ்வலாக டிராஃபிக்கில் ஓட்டினா எல்லாருக்கும் வர்றது தான், இந்த வண்டியில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ டிராஃபிக் யூஸ்க்கு நீங்கள் இந்த வண்டியை எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க.
ஏன்னா எவ்ரிடே பைக் கிடையாது இது. எவ்ரிடே பைக்காக யூஸ் பண்ணிக்கலாம், பட் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதை யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அதே டைம் ஹைவேல ஓட்டுறப்போ ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் 100 மேலே போகிறப்போ ஒரு வாப்லிங் இருக்குது. 100 120லலாம் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் வாப்லிங் இருக்குது. பிக்கப் வந்து சொல்லவே வேணாம். நான் ஆக்சுவலாக டியூக் 390 யூஸ் பண்ணுறேன். ஸோ 390 அளவுக்கு இல்லை, ஆக்சுவலாக பிஎஸ்பி கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, பட் ஸ்டில் டியூக் 390யோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பவர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பேசிக்கலி யூசேஜ் தான். அண்ட் ஒரு ஹைவே க்ரூசர் லாங் ட்ரைவ்ஸ் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எவ்ரிடே பைக்காக இது வந்து செட் ஆகாது. இப்படி உட்கார்றப்போ இந்த என்ஜின் வந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கு, என்ஜின் கவர். ஸோ நம்ம கால் வைக்கிறப்போ இது பிரேக் நம்ம இங்கே இருக்குது. ஸோ நான் பிரேக்கை மிதிக்கிறப்போ கண்டிப்பாக இது காலில் படும். அது இந்த வண்டியோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் இது ஓட்டி பழகிட்டா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறப்போ செருப்பு போட்டு ஓட்டினீங்கன்னா சரியான சம்பவம் ஆகும். நான் லக்காக ஷூ போட்டு தான் ஓட்டினேன் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறப்போ, அதனால நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது வந்து கொஞ்சம் பெரிய இஷ்யூ தானே.